புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதைங்க இது. எம்ஜிஆர் நடிகர் தான், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸுக்கு அப்புறம் கலைஞர் கூட இருந்த நட்பின் காரணமாக அவர் அண்ணாவிடம் வந்து எம்எல்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை திட்ட வாரிய தலைவராக துணைத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார். படிப்படியாக அரசியலை கற்றுக்கிட்டாருங்க, அரசியலை உள்வாங்கினார். அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர், அவர் பெரியாரோட அரசியலை கற்றுக்கிட்டாரு, அண்ணாவோட அரசியலை கற்றுக்கிட்டாரு, நாவலர் கூட இருந்தார். எல்லார்கிட்டேயும் இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆனார். அதனால தான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அவரால் தர முடியுது. நான் கவுன்சிலர் கூட ஆக மாட்டேன், நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன், நான் எம்பி ஆக மாட்டேன், ஆனால் ஸ்டேட்டாக முதலமைச்சராக வருவேன். நான் என்ன முதலமைச்சராக வந்து இன்றைக்கி ரோட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நாளைக்கு நாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடக்கும். இது எல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? விளையாட்டா இதெல்லாம்? யாரோட உயிரில் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க?